எரிபொருள் விநியோகம் தொடர்பாக டிஜிட்டல் பொருளாதார அமைச்சினுடைய சுற்றுருவத்துக்கு அமைவாகவும் அரசாங்கத்தினுடைய வழிகாட்டுதலுக்கு அமைவாகவும் மாவட்டத்தினுடைய எரிபொருள் விநியோக நிலைமை கடந்த 2 வாரங்களுக்கு முன்னர் கௌரவ அமைச்சருடைய தலைமையிலே பிரதேச செயலாளர்களிலான கலந்துரையாடல் ஏற்பாடு செய்யப்பட்டு அதனுடைய பெறுபேறாக மாவட்டத்தினுடைய எரிபொருள் விநியோக செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டது. அதன் பிரகாரமும் அதன் பின்னர் கடந்த வாரம் யாழ்ப்பாணம் மாவட்டத்தினுடைய சகல பிரதேச செயலாளர்களையும் அழைத்து மாவட்டத்திலே நடைமுறைப்படுத்தப்படுகின்ற இந்த எரிபொருள் விநியோகம் தொடர்பான ஒரு சீரான நடைமுறையை பின்பற்ற வேண்டும் என்ற கோரிக்கையின் அடிப்படையிலே நாங்கள் அந்த கலந்துரையாடலை ஏற்பாடு செய்து யாழ்ப்பாணம் மாவட்டத்தினுடைய விவசாயம் மற்றும் மீன்பிடி ஏனைய போக்குவரத்து தேவைகளுக்குரிய எரிபொருளை வழங்குவதற்குரிய நடவடிக்கைகளை சுற்றறிக்கைக்கு அமைவாக தேசிய ரீதியாக நடைமுறைப்படுத்தப்படுகின்ற இந்த விடயத்திலே தேசிய ரீதியாக நடைமுறைப்படுத்தப்படுகின்ற அந்த விடயங்களை தெளிவுபடுத்தியிருந்தோம். அதே போல நாளைய தினம் மாவட்டத்தினுடைய அரசாங்க அதிபர்களுக்கான அதிமேதகு ஜனாதிபதியினுடைய கலந்துரையாடல் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது இந்த விடயம் தொடர்பாக, எரிபொருள் விநியோகம் தொடர்பாக. ஆகவே அந்த விடயத்திலே இந்த பிரச்சனைகள் தொடர்பாகவும் ஆராய இருக்கின்றோம். இதற்கு மேலதிகமாக யாழ்ப்பாணம் மாவட்டம் இங்கிருந்து உள்ளூர் உற்பத்தி பொருட்களை எடுத்துச் செல்வதற்கான கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றார்கள். அதே போல அத்தியாவசிய பொருட்களை கொழும்பிலிருந்து எடுத்துவதற்குரிய ஏற்பாடுகளை மேற்கொள்வதற்குரிய எரிபொருளை வழங்குமாறும் கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். நாங்களாகவே வணிகர் சங்கம் ஊடாக அந்த செயற்பாட்டை முன்னெடுப்பதற்காக யாழ்ப்பாண மாவட்டத்திலிருந்து பொருட்களை கொண்டு ஏற்றிறக்க வேண்டிய லொரிகளுடைய விவரங்களையும் அவர்களுக்கு வாராந்தம் தேவையான மேலதிக எரிபொருள் விவரத்தையும் வழங்குமாறு கூறியிருக்கின்றோம். அதன் அடிப்படையிலே இதை நாங்கள் அமைச்சருடைய செயலாளரோடு கதைத்து தொடர்பு கொண்டு அதற்குரிய ஏற்பாடுகளை மேற்கொள்ள முடியும் என்ற கருத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த எரிபொருள் விநியோகம் தொடர்பாக இதிலே கலந்து கொண்டிருக்கின்றவர்கள் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பாடுகள் அல்லது குறைபாடுகள் இருந்தால் அதனை கௌரவ இந்த ஒருங்கிணைப்பு குழுவுடைய தலைவர் மற்றும் இணைத்தலுடைய கவனத்திற்கு கொண்டு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நாங்களும் அறிவித்திருக்கின்றோம். அதற்குரிய செயற்பாடுகளை முன்னெடுத்து தருவதாக எங்களுக்கு அறிவித்திருக்கிறார்கள். நெடுந்தீவுக்கான வளங்களை ஏற்பாடு செய்யணும். நெடுந்தீவுக்கான வளங்களை ஏற்பாடு செய்யணும். நெடுந்தீவுக்கான வழங்கை கடந்த கூட்டத்திலே பிரதேச செயலாளர் அந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. அதன் அடிப்படையிலே புங்குடுதீவு பல்நோக்கு கூட்டுறவு சங்கத்திலும் வேலனை பல்நோக்கு கூட்டுறவு சங்கத்திலும் அதற்குரிய எரிபொருளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஏற்பாடுகளை வழங்குமாறு 2 பிரதேச செயலாளர்களும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த ஒருங்கிணைந்த வகையிலே அந்த செயற்பாடுகளை மேற்கொள்வார்கள். பல்நோக்கு கூட்டுறவு சங்கம் அந்த நிதியை வழங்குவதன் மூலம் அந்த எரிபொருளை பெற்றுக்கொள்ள வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது. தலைவர் அவர்களே மற்றும் அதிகாரிகள் அவர்களே அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் கடற்தொழில் கிராம அமைப்புகளின் சம்மேளனத்தின் தலைவர். இந்த கடல் தொழிலுக்கு செல்லுகின்ற மக்கள் இந்த கலன்களில் பெட்ரோல் அடிக்க முடியாது என்ற ஒரு நிலைப்பாடு பெட்ரோல் செட்டுகளுக்கு கிடைத்த தகவலின்படி அவர்கள் அந்த கடல் தொழிலாளர் தங்களுடைய பெட்ரோல்களை கேனில் தான் இயந்திரத்துக்கு பாவிக்க முடியும். அந்த வகையிலே அவர்களுக்கு அந்த கேனிலோ போத்தலிலோ அந்த பெட்ரோலை அடிக்காத காரணத்தினால் அவர்கள் அந்த பெட்ரோல் செட்டிலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாத மிகவும் ஒரு துப்பாக்கிய நிலைக்கு ஆளாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு சரி 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 இந்த அகிலன் இல்லை பெட்ரோலியம் சிவகரன் சொல்லுங்களேன். பெட்ரோலியம் அதையும் சொல்லுங்க. அகிலன் சொல்லுங்க, நம்ம எடுத்துக்க முடியும். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் வளமையாகவே பெட்ரோலியம் கூட்டுத்தாபனம் கேனில் பெட்ரோலை விநியோகிக்கிறே இல்லை. ஆனால் அது சட்ட ரீதியற்ற தான் இவ்வளோ காலம் போய்கொண்டிருந்தது. எமது சர்க்குலரின் படி நாங்கள் விநியோகிக்க சொல்ல இல்லாது. ஆனால் பிரதேச செயலாளரோ அல்லது கடற்தொழில் உதவி ஆணையாளரோ சர்டிஃபை பண்ணி ஒரேடியாகவே பெறப்பட்டு பகிர்ந்தளிக்கப்பட்டால்
இருந்தால் அதுக்கு அனுமதிக்கப்படும். மற்றும்படி ஒவ்வொருவருமாக எடுக்கேற்ற யார் கடத்தொழிலுக்கு எடுக்கினா யார் சும்மா எடுக்கிறேன் எங்களுக்கால ஐடென்டி பண்ண இல்லாது திருப்பியும் அதே பிரச்சனையை வந்துடும். லைனும் சரி அகிலன் ஏடி நம்மட ஏடி இதில் நாங்கள் கடத்தொழிலாளர்களுக்கு குறிப்பிட்ட சங்கங்களுக்கு கூட வேண்டிய லெட்டர் பேடில் தேவையான அளவை எடுத்து கடத்தொழில் பரிசோதனை உறுதிப்படுத்தி நானும் கவுண்டர் சைன் பண்ணி சில இடங்களில் பிரதேச செயலாளர் ஒத்துழைப்போட பெட்ரோல் கேனலில் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறோம். இன்றைய வரைக்கும் எங்களுக்கு அது ஒரு குறிப்பிடத்தக்க பிரச்சனையாக இருக்கிறவும் ரிப்போர்ட் பண்ண இல்லை. ஆர்எம்மோட நாங்கள் கண்டக்ட் பண்ணி செய்து கொண்டு தான் இருக்கிறோம். யாழ் மாவட்டத்தில் இருக்கின்ற கடத்தொழிலாளர் நான் கேட்டுக்கொள்றோம் என்ன கேட்டால் உங்களுக்கு அப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமாக இருந்தால் நீங்கள் நம்ம ஏடியை சந்திங்க, ஏடி ஆஃபீஸில் சந்திங்க. அவருக்கு அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்குது. அதே இடத்துல கடத்தொழிலாளர்களுக்கு போதுமான எரிபொருள் வழங்குவதற்கும் பெட்ரோல் வழங்குவதற்கும் கூட நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குது. ஆனால் அதுக்கான நடைமுறை ஒன்று இருக்குது. அது விசேடமாக நம்ம ஏடி அதே நேரத்தில் அங்கே இருக்கிற டிஎஸ் சூடாக இவைகளை பெற்றுக்கொள்ளும். அந்த நடைமுறைகளை கையாண்டீங்கன்னு சொன்னால் எந்த பிரச்சனையும் இல்லை. அதில் என்னென்னா எங்களோட பெர்மிஷன் இல்லாமல் அன்றைக்கு பொற்பதியில் ஒரு விஷயம் நடந்தால் எங்களுக்கு கால் பண்ணவேன். எங்களோட லெட்டர் இல்லாமல் 3000 லிட்டர் ஏதோ வச்சுருந்தான்னு சொல்லி அந்த இடங்களில் நாங்கள் ஒன்றுமே உதவி செய்ய முதல் எங்களோட ப்ரேயர் அப்ரூவல் எடுத்து ரூட் பெர்மிட்டுக்கு அந்த வாகன நம்பர் போட்டு தான் நாங்கள் சைன் பண்ணி கொடுக்குறோம். அன்றைக்கி எல்லாருக்கும் அதை நீங்கள் பிரித்து கொடுக்க வேணும். பல்காக யாரும் வச்சிருக்கலாது. இந்த நிபந்தனையில் அந்த கடத்தொழில் பரிசோதனோட கதைச்சு நீங்கள் செய்யலாம். இது வரைக்கும் உங்களுக்கு அப்படி ஒரு குறிப்பிடத்தக்க பிரச்சனையாக வேற இல்லை சார். சார் என்னால் 1 லிட்டர் பெட்ரோலுக்காண்டியோ 2 லிட்டர் பெட்ரோல் எங்களை இயந்திரத்துக்கு பாவிக்கிறது பெரிய லிட்டர் கணக்கிலையோ இல்லாட்டி பேரல் கணக்கில் பாவிக்க வேண்டிய தேவையில்லை சார். எங்களுக்கு கிழமைக்கு 2 லிட்டர் 3 லிட்டர் பெட்ரோல் கிடைச்சாலே பெரிய காரியம் என்ற நிலைமையில் இருக்கிறோம். அப்போ அது நாங்கள் வாகனங்கள் ஏற்றி கொண்டு போடிய தேவையில்லை சார். சைக்கிள்லேயோ இன்னத்துலேயோ போகிறோம், அந்த போத்தல்லையோ ஒரு சிறிய கேனில் அடிக்கிறதுக்கு தான் நாங்கள் கேட்குறோம். அப்போ அதை சார் சொல்கிற மாதிரி பெரிய வாகனங்களில் கொண்டு போய் ஏற்றி கொண்டு போகக்கூடிய மாதிரி 100 லிட்டர் 200 பேரல் கணக்கில் ஏற்றி கொண்டு போனால் அதுக்கு சங்கமும் பொறுப்பேற்க இயலாது சார். அது சம்பந்தமாக டிபார்ட்மெண்ட்டும் பொறுப்பேற்க இயலாது தான். அப்போ அந்த விடயத்தை கைவிடுங்க சார். எங்களுக்கு அந்த ஏழை மக்கள் நாங்கள் அன்றாடம் அடிக்கிறது 1 லிட்டர் பெட்ரோல் எங்களுக்கு கிடைச்சா காணும். அப்போ ஒரு கிழமைக்கு 4 லிட்டர் பெட்ரோல் உங்களுக்கு கிடைக்குமா இருந்தால் மிகவும் இல்லை என்னென்னா சார் ஒவ்வொரு இண்டிவிஜுவலாக தனித்தனியாக பெட்ரோல் செட்டில் போய் 2 லிட்டர் அப்படின்னு எடுக்க நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணிடலாது. அதுக்காக தான் சங்கத்தை பொறுப்பெடுக்க சொல்லி இப்போ உதாரணமாக 30 போட்டோன்னா ஒரு கிழமைக்கு 2 லிட்டர் படி 60 லிட்டர் எடுத்து நீங்கள் அதை சங்கத்தில் வச்சு டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஏன்னா இண்டிவிஜுவலுக்கு சார் நாங்கள் அக்செப்ட் பண்ணிடலாம். அது சில மிஸ்யூஸாக கொண்டு வரும். சரி நன்றி சார். இது விட என்ன நன்றி. இன்னொரு விடயம் சார், என்ன பிரச்சனை சொன்னால் இந்த கடல் தொழிலாளர்கள் அதிகமான எண்ணெயை பிரயோகிக்கின்றார்கள். அவர்களுடைய வாழ்வாதார நிலையை கருதி அந்த அந்த எண்ணெய்க்கு ஏதாவது ஒரு மானியம் ஏற்கனவே இருக்கிற பிரச்சனைகள் இருக்கிற நிலைமைகளை கருத்தில் கொண்டு ஏதாவது மானியமாக அவர்களுக்கு ஒரு குறைந்த விலையில் அந்த இதை விநியோகிக்க வேண்டும் என்று நான் தயவாக கேட்டுக்கொள்கின்றேன். சரி சரி நன்றி 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 நன்றி. யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இந்த கடற்கொழிலுக்கான கடற்றொழில் நீரிய வளங்கள் திணைக்களத்தினூடாகவும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் ஊடாகவும் சீரான முறையில் வழங்கப்படக்கூடிய ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. ஏதாவது ஒரு கடல் தொழில் சங்கத்திற்கு உரிய அங்கத்தோளுக்கு அந்த எரிபொருள் கிடைக்கவில்லையாயின் மாவட்டத்தினுடைய கடற்றொழில் பிரதி பணிப்பாளரோடு உதவி பணிப்பாளருடன் நேரடியாக தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். விவசாயிகளை பொறுத்தமட்டில் நீரிறைக்கும் இயந்திரத்தையும் பயன்படுத்துகிறார்கள். லேண்ட் மாஸ்டரையும் இறைப்புக்கு சில இடங்களில் பயன்படுத்துகிறார்கள். ஆகவே லேண்ட் மாஸ்டருக்கு டீசல் பெற்றுக்கொள்வதற்கான வசதிகளை செய்து தரும்படியும் வேண்டிக் கொள்கின்றேன். இதுதான் மண்ணெண்ணெய் எங்களுக்கு சீரான முறையில் சில பெட்ரோல் செட் மூலம் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதையோட லேண்ட் மாஸ்டரையும் இறைப்புக்கு சில விவசாயிகள் ஒரு 25% விவசாயிகள் லேண்ட் மாஸ்டரை இறைப்புக்கு பயன்படுத்துகிறார்கள். அவர்களுக்கு டீசல் பெறுவதற்கான ஒழுங்குகளையும் செய்து தரும்படி உங்களை வினயமாக வேண்டிக் கொள்கின்றேன். லேண்ட் மாஸ்டருக்கு QR இருக்குது. அந்த QRக்குரிய எண்ணியை கேனில் வழங்குறேன்டா யாராவது விவசாய சம்மேளனங்கள் அந்த மாவட்டத்திற்கு பிரதேசத்திற்கு பொறுப்பான விவசாய சம்மேளனங்கள் கமநல அபிவிருத்தி திணைக்களம் பிரதேச செயலகம் இணைந்த வகையில் இந்த செயற்பாடுகளை உங்களுக்குரிய தேவையான கோரிக்கையை நீங்களையா உங்களுடைய கமநல அபிவிருத்தி திணைக்களத்தின் ஊடாக முன்வைக்கின்ற போது அவர்களுடைய சிபார்சின் அடிப்படையில் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தினுடைய அனுமதியோட தேவையான அளவு எரிபொருள் வழங்கக்கூடிய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. எல்லோருக்கும் வணக்கம். நான் யாழ் வணிக கழக தலைவர்
ஞானகுமார். அதாவது ரொலிஸ் அதில் கொடுத்துருக்குறீங்க 200 லிட்டர் டீசல் கியூஆருக்கு. ஆனால் இங்கேருந்து ஒரு ரொலி போய் வாகத்துக்கு 225 ரொலின்ற தன்மைக்கு ஏற்ற மாதிரி 225 லிட்டர் தொடக்கம் 380 லிட்டர் மட்டும் வேணும். ஒரு கிழமைக்கு 2-3 தடவைகள் அந்த ரொலி போய் வர வேண்டிய தேவை இருக்குது. அப்போ அதுக்கான ஒரு மிக விரைவாக அதுக்கான ஒரு திட்டத்தை தயாரித்து விடுவீங்களா இருந்தால் இங்கே சாமான்கள் எல்லாம் பெரிய தட்டுப்பாடாகவும் விலைக்கு விற்க வேண்டிய தேவையும் ஏற்படும். இது சம்பந்தமாக அரசாங்க அதிபருக்கு அறிவிச்சிருக்கலாம். இன்றைய இந்த கலந்துரையாடலுக்கு வருகை இருக்கின்ற கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறிதன் அவர்களையும் கௌரவ மாநகர சபையினுடைய முதல் அவர்களையும் வரவேற்றுக் கொண்டு இந்த விடயம் தொடர்பாக நான் ஏற்கனவே வர்த்தக சங்கத்தினுடைய பிரதிநிதிகள் என்னோட தொடர்பு கொண்ட இடத்துல நான் அதுக்குரிய அறிவுறுத்தி இரண்டால் அதுக்குரிய இது நாங்களாக இந்த கியூஆர் சிஸ்டத்தையோ அல்லது இந்த எரிபொருள் அளவு மட்டத்தையோ நாங்கள் கொண்டு வர தேசிய ரீதியாக கொண்டு வரப்பட்ட பிரச்சனை. ஆகவே இந்த விடயம் நாளை அதிமீதகு ஜனாதிபதி அவர்களோடு கலந்துரையாடப்படுகின்ற மாவட்ட அரசாங்கங்களோட கலந்துரையாடலில் முன்வைக்கப்பட இருக்கின்றது. ஏனென்றால் அதிகூடிய கிலோமீட்டர் தூரம் எங்களுடைய மாவட்டத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே இதற்குரிய விசேட ஏற்பாடுகளை அனுமதியை வழங்குமாறு நான் அந்த கோரிக்கை முன்வைக்க இருக்கின்றேன். அதே போல செல்லுகின்ற இங்கிருந்து யாழ்ப்பாணம் மாவட்டத்திலிருந்து பொருட்களை எடுத்து செல்லுகின்ற லொரி உரிமையாளர்கள் அந்த வாகன இலக்கத்தோடு அதற்குரிய விவரங்களை எங்களுக்கு சமர்ப்பிக்கப்படுகின்ற போது அந்த வாகனங்களுக்கு மாத்திரம் அந்த எரிபொருளை வழங்கக்கூடியதாக இருக்கும். அதே வேளையிலே அந்த வாகனம் கொழும்புக்கு உண்மையிலே பொருட்களை எடுத்து செல்லுகின்றதா எடுத்து வருகின்றதா என்பதனை உறுதிப்படுத்துவதற்குரிய பொறிமுறையும் எங்களாலே மேற்கொள்ளப்பட இருக்கின்றது. ஏனென்றால் அந்த சில வேளைகளிலே சில உரிமையாளர்கள் அந்த லொரிக்குரிய எரிபொருளை எடுத்து அந்த எரிபொருள் லொரி கொழும்புக்கு போகாத நிலைமையும் இருக்கலாம். ஆகவே அதனை நாங்கள் இடையிலே ஒரு மாவட்ட செயலகத்திலேயோ அல்லது ஒரு போலீஸ் நிலையத்திலேயோ அவர்கள் பதிந்து செல்வதன் மூலம் அந்த நிலைமையும் உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஆகவே நீங்கள் முழுமையாக அந்த விவரங்களை எங்களுக்கு இங்கிருந்து பொருட்களை எடுத்து வருவதற்கும் பொருட்களை எடுத்து செல்வதற்குமான லொரிகளுடைய விவரங்களை தேவையான கியூஆர் கோடுக்கு மேலதிகமாக தேவைப்படுகின்ற வாராந்த எரிபொருள் கோட்டாவையும் கேட்டால் அதற்குரிய நடவடிக்கை நாங்கள் எடுக்கக்கூடியதாக இருக்கும். அவர்கள் போய் வருகிறான்னு அடையாளப்படுத்துறதுக்கு அதாவது மாவட்ட செயலகங்கள் சரி வராது ஏனென்றால் இரவிலிருந்து இங்கேருந்து வலிக்கிடுவீங்க ஆனபடியாக ஒரு போலீஸ் ஸ்டேஷன் தான் அதுக்கு சரியான அதுக்குரிய ஏற்பாடு செய்யலாம். நன்றி. எரிபொருள் விடயம் தொடர்பாக வேறு விடயங்கள் இல்லையாயின் நாங்கள் அடுத்த விடயத்துக்கு போவோம். அடிக்கிறதுக்கான ஒரு வசதியை செய்து தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். விளங்கல மேசன் தொழிலாளிகளுக்கும் கேனிலி அடிக்கக்கூடிய மாதிரி ஒரு இது வேணும். என்னன்னு சொன்னால் கான்கிரீட் மிஷினும் மற்ற டேமரும் அடிக்கிறது கேனில் தெரியணும் இல்லை. மோட்டர் சைக்கிளில் 8 லிட்டருக்கு அனுமதி கொடுத்துருக்கு. ஒரு 5 லிட்டரை கொண்டே வீட்டில் வைக்கலாம்டா பின்னால் போலீஸ்காரர் வருகிறேன் என்ன தேவை கண்டு நாங்கள் அடையாளத்தை காட்டியும் அவர்கள் அதை மறுக்கின்றார்கள். இல்லை அந்த நான் கதைக்கிறது கார்நகருடைய உபதவிச்சாளர் അങ്ങനെ പെട്രോളിയ വലത്തുറ அமைச்சிൻ്റെ சுற்றுலாத்தின்படி இந்த இண்டஸ்ட்ரியல் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்கு அந்தந்த பிரதேச செயலாளர்கிட்ட அதுக்கண்டு ஒரு விசேட ஃபார்ம் வழங்கப்பட்டிருக்கு. அதில் அப்ரூவல் எடுக்கலாம் கேனில். அதுக்குரிய படிவம் தெளிவு என்னென்னா இப்போ சில தெளிவில்லாட்டில் அதுக்குரிய படிவம் ஒரு பிரதேச செயலகத்தில் ஒரே படிவத்தில் 3 படிவம் இருக்கு. அந்த 3 படிவத்தை நிரப்பி 1 கிராம அலுவலர்கிட்ட கொடுக்கப்பட வேண்டும். 2 படிவத்தை நீங்கள் பிரதேச செயலகத்தில் கொடுத்தால் பிரதேச செயலாளர்கள் அந்த 2 படிவத்தையும் உங்கள்கிட்ட தருவார்கள். 2ஐயும் கொண்டு நீங்கள் சம்பந்தப்பட்ட எரிபொருள் நிலையத்தில் கொடுத்தால் அங்கு உங்களுக்கு அந்த படிவத்தில் இடப்பட்ட பின்னர் பெட்ரோல் விநியோகம் மேற்கொள்ளப்படும். ஆகவே நினைக்கிறேன் யாழ்ப்பாணத்தில் அந்த ஒரு தடையான நிலைமை இல்லை. உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு விநியோகம் தொடர்பாக தேவைப்பாடுகள் இருக்குமாக இருந்தால் உடனடியாகவே உங்களுக்குரிய பிரதேச செயலகத்தில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி.